அதாவது ராஜ்யசபா எம்பி சல்மா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து போன அத்தனை எம்பிக்களுமே வந்து நம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பேசினது. பாராளுமன்றம் நடக்க விடாம என்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செய்வாங்க. இந்தியா இஸ் நாட் தலால் நேஷன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, தலால்னா சிஏஏக்கும் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான பாதிப்புன்னு சொல்லி இந்த சல்மா அவர்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நேற்று காலையில் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன், அதை பாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுச்சு. உங்கள் ஆளுகள்லாம் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு இந்த பிள்ளை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னேன். இல்லை உங்கள் ஆளுகள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் நாங்களும் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. நீ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருந்துச்சுன்னா, அதாவது ராஜ்யசபா எம்பி சல்மா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது வந்து பாகிஸ்தான் தலையிட்டால் அமெரிக்கா ஈரான் போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு, விஸ்வகுரு பாவம், சங்கிகள் வந்து எப்படி இதை ஜீரணிக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தது. ராஜ்யசபா எம்பி வந்து இங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்து அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஒரு நாளாவது பாராளுமன்றத்துல போய் நமக்காக ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில இருந்து போன அத்தனை எம்பிக்களுமே வந்து நம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பேசினதில்லை. தமிழ்நாட்டுல வந்து ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி பேசினதில்லை. தமிழ்நாட்டினுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி அதை பத்தி பேசினதில்லை. ஒரு நாளைக்கு பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் வந்து நம் மக்களுடைய வரிப்பணம் வந்து அங்க செலவாகுது. ஆனா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அங்க போய் மக்களுடைய பிரச்சனைக்காக என்னைக்குமே பேசினதில்லை. பாராளுமன்றம் நடக்க விடாம என்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செய்வாங்க. அந்த அதாவது பாராளுமன்றத்திலே வந்து ரணகலம் ஆக்கி ஏண்டா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது நம்ம தமிழ்நாடு எம்பிக்கெல்லாம் பார்த்தோம்னா அங்கேயும் போயிட்டு பெரியாரு, ஹிந்தி, மும்மொழி கொள்கை, சமூக நீதி, சமத்துவம் இதை பத்தி தான் பேசுவாங்க. இப்ப சல்மா அவர்கள் வந்து இப்படி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதே கேள்விய காங்கிரசினுடைய எம்பி ராகுல் அவர்கள் கேட்டாங்க. அதுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பதில் கொடுத்தாரு. செம்மையான பதில் கொடுத்தாரு. இந்தியா இஸ் நாட் தலால் நேஷன் அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தலால்னா அதாவது புரோக்கர் வேலை பார்ப்பாங்க இல்லையா, இந்தியா வந்து ஒரு புரோக்கர் நாடு இல்லை, நாங்க வந்து புரோக்கர் வேலை பார்க்கல, நாங்க வந்து மத்தியஸ்தம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. இது எவ்வளவு பெரிய வார்த்தை. இப்போ ஒரு எம்பி ஒரு ராஜ்யசபா எம்பி அவங்களுக்கு இது தெரிய வேணாமா ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. நம்ம நாட்டுல என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான்காரை அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அதாவது வந்து பாகிஸ்தானினுடைய பிரதிநிதிகள் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல இருக்கிறாங்க, நமக்கான வாய்ஸா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் கோபமா இருக்கும். எப்படி வந்து இதெல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு இவங்களுடைய ட்வீட்டை பார்க்கும்போது அந்த எண்ணம் தான் தோணுது. பாகிஸ்தான்காரன் அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கான். அதாவது ரெண்டுல ஒரு ஆள் அங்க பட்னியா இருக்காங்க. மக்களே நல்லா யோசிச்சுக்கணும். நம்ம ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லையா, சாப்பாட வழி இல்லாம அங்க இருக்கும் பெண்களை சீனாவுக்கு விக்கிறானுங்க. அதுதான் இங்க ரொம்பவும் கேவலமான விஷயம். தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு மெடிசின் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு தகப்பன் 2 வயசு குழந்தைய உசுரோட புதைக்கிறான். அந்த குழந்தை போய் இறந்தே போச்சு, அது உயிரோடையே இல்ல. அந்த நாட்டுல பொருளாதாரம் இல்ல, மாவு இல்ல, கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. இன்னைக்கு அந்த நாட்டுக்கு கொடுத்த மற்ற இஸ்லாமிய நாடுகள் கடனை திருப்பி கேட்கிறாங்க. கடனை திருப்பி கொடுக்க வழி இல்ல, வட்டி கட்ட வழி இல்லாம நாடா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம நாடு காங்கிரஸ் கட்சி ஆண்ட சமயத்துல வாங்கின கடனை இன்னைக்கு நம்ம நாடு வட்டியும் முதலுமாக பல லட்சம் கோடியை கொடுத்து கடனை அடைச்சிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் டீசல் விலை வந்து பல மடங்கு, 50 மடங்கு 60 மடங்கு உயர்ந்துருச்சு. திருமணங்கள் வந்து நைட்டுக்கு திருமண நாளுக்கு அதாவது திருமணத்திற்கு முதல் நாள் நடக்கக்கூடிய அந்த ரீத் ரிவாஜ் ரிசம் சொல்லுவாங்க, அது எல்லாம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜஸ், கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாமே லீவு. இப்ப பார்த்தோம்னா 2 நாளா வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி எல்லாம்ல பேசணும் ஒவ்வொருத்தரும். ஆனா இங்க இருக்கிற
அம், பெரும்பாலும் பார்த்தோன்னா இந்த திமுக கட்சிக்காரங்களுக்கு வந்து ஹிந்தி எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, இந்தியா எதிர்ப்பு, இது 3 கொள்கை மட்டும்தான் இருக்கு. இவங்க சும்மா வெளிய பார்த்தோம்னா சமூக நீதி, சமத்துவம், பண்பாடு அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் பொய். இவங்களுக்கு 3ஏ 3 கொள்கை தான். இந்தி, இந்தியா, இந்து, இது 3 மட்டும் பிடிச்சுக்கிட்டு தான் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா, இப்ப எம்பி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இல்லையா? ஒரு நாளாவது அவங்க தொகுதிக்காக அவங்க பேசியிருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த தொகுதி மக்களுக்காக பேசியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இவங்க ஒரு இஸ்லாமியராக இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த சமூக மக்கள் எந்த அளவுக்கு வாழ்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். தமிழ்நாட்டுல இருக்கும் 65% மேல இருக்கும் மக்கள் வந்து அன்றாடம் காட்சிகள். இன்னைக்கு வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்களால பொழைக்க முடியும். அதுவுமே ரொம்ப சாதாரண வேலையா இருக்கும். செருப்பு கடை, விளக்கமாத்து கடை, சிக்கன் கடை, மட்டன் கடை, பிரியாணி கடை, மீன் கடை, இந்த கடையில தான் வேலை பார்ப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் படிச்சிருந்து ஏதாவது ஒரு வேலையில இருப்பாங்க. அதுவுமே வந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலயும் குறிப்பா அந்த இஸ்லாமியர்கள் மொத்தமாக வாழும் இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வேற வேற மாதிரி இருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே. அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. சிஏஏ வரும்போது சிஏஏவுக்கும் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான பாதிப்புன்னு சொல்லி இந்த சல்மா அவர்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. அதே மாதிரி என்ஆர்சி வரும்போது இதுக்கும் நமக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும் மக்களுக்கும் அஸ்ஸாம்ல இருக்கும் இந்த 2 ஸ்டேட்டுக்கும் மட்டும்தான் சிஏஏவும் என்ஆர்சியும். மற்ற இந்தியாவில் இருக்கும் எந்த ஸ்டேட் மக்களுக்கும் இதுல பாதிப்பு இல்லைன்னு சொல்லி இவங்க மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கல. மாறாக இவங்க வந்து வாயை மூடிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுக கட்சியை எடுத்தாலே பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் ஒரு மதவாத அரசியல், ஒரு பிரிவினைவாத அரசியல், இது மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா? பாஜக தான் மத அரசியல் பண்ணுது, பாஜக தான் பிரிவினைவாதம் பேசுது அப்படிம்பாங்க. எல்லாம் விடுங்க. பெகல்காம் தாக்குதல் நடந்தது 26 நம்முடைய சகோதரர்கள் வந்து நீ இஸ்லாமியரா ஹிந்துவான்னு பார்த்து பார்த்து அதாவது அவங்கள வந்து கொலை செஞ்சாங்க. அப்ப கூட இந்த சல்மா அவர்கள் வந்து வெளியே வந்து வாயை திறந்து பேசல. திமுக எம்பிக்கள் ஒருத்தர் வந்து பேசல, திமுக எம்எல்ஏக்கள் வந்து பேசல, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதை கூட விடுங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்கு. முந்தா நாள் பார்த்தோம்னா 83 வயசு பாட்டியே கற்பழிச்சிருக்காங்க. 2 வயசு குழந்தையில இருந்து அப்படி கிரிமினல் ரேட் பார்த்தோம்னா 2 வயசு, 5 வயசு, 7 வயசு, 9 வயசு, 14 வயசு. பெரியவங்க வயசுல பார்த்தோம்னா 60 வயசுல இருந்து 83 வயசுல வந்து நிக்குது. என்னதாண்டா அப்படி போதை கலாச்சாரம் தலை விரிச்சு ஆடுது. பிள்ளைகளை வெளியே அனுப்ப பயப்படுறாங்க. இதுக்கு ஒரு நாள் கூட வெளியே வந்து இந்த அம்மா வந்து வாயை திறந்து பேசல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, கேவலமா இருக்கு. மத்த ஸ்டேட்காரங்கள அப்படியே தமிழ்நாட்டுக்கு யூடியூப் பத்தி போடுறாங்க, நமக்கெல்லாம் கேவலமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு. அந்த அளவுக்கு கேவலமா இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை. போதை அந்த அளவுக்கு வந்து தலை விரிச்சு ஆடுது. யாருக்கும் பாதுகாப்பு இல்ல. விலைவாசி ஏறி போய் கிடக்கு. கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுப்பேன்னு இந்த திமுக அரசாங்கம் சொன்னாங்க. எடுத்தாங்களா இன்னைக்கு? அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு விலைவாசியும் பார்க்கும்போது பயமா இருக்கு. கரண்ட் பில்லு கரெக்டா மாசம் மாசம் எடுக்கல, விலைவாசிய கண்ட்ரோல் பண்ணல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, குடித நீர் சரியா வரமாட்டேங்குது. 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஏரியாவில் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ரோடு சரியில்லை, மழை பெஞ்சா குண்டும் குழியுமா இருக்கு. எதுல போய் எதுல எவை விழுந்து சாவையான்னு தெரியல. இப்படி ஒரு அடிப்படை வசதிகள் கூட சரியாக எடுத்து கொடுக்காத கவர்மெண்ட் தான் இந்த திமுக கவர்மெண்ட். ஊன்னா நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, ஊன்னா நாங்க ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம்ல. ஃப்ரீ பஸ் என்னமோ இவங்க அப்பே வீட்டு காசு வாங்கில விட்ட மாதிரியும் இந்த 1000 ரூபாவா வந்து இவங்க கை காசா போட்டு கொடுக்குறாங்க. மக்களுடைய வரிப்பணம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் கட்டுற ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டக்கூடிய வரிப்பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% வாங்குறதுல வந்து 75% தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப கொடுக்குது. அதுல இருந்துதான் இவ்வளவு நல்ல வசதிகள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு அளவுல ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம் 3 லட்சம் ஒருத்தவங்களுக்கு கடனை ஏற்றி வச்சிருக்காங்க. அதை பத்திலாம் இவங்க யாருமே பேசல. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணம் நம்ம தமிழக மக்கள் மட்டும்தான். மக்களே காரணம், வேற யாருமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து நல்ல அரசாங்கத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க நம்ம தவறிட்டோம். அதனுடைய விளைவு இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் இப்படிப்பட்ட எம்எல்ஏக்களும் இப்படிப்பட்ட எம்பிக்களும் இன்னும் உருவாக்கிட்டு தான் வருவாங்க. இந்த தவறுகளை இனிமேல் நம்ம செய்யக்கூடாது. எவ்வளவோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் திமுக அமைச்சர்கள் ஒருத்தவங்க கூட பேசல. ஒரு பெண் இவங்க பேசல. கனிமொழி அவர்கள் பேசல. ஆனா ஊனா பாகிஸ்தானுக்கு வந்து சொம்பு தூக்கம் வந்துட்டாங்க. பாகிஸ்தான்காரனுக்கும் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க இங்க நம்மள எல்லாருமே ஹாஃபின்னு தான் சொல்லுவா. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அகமதியாங்கிற ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டிய முஸ்லிம்களாக பார்க்காம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்க தொழுக போற பள்ளிவாசல்கள்ல வெடிகுண்டு வச்சு வெடிக்க வைப்பான். அந்த அந்த சியா முஸ்லிம், அந்த அகமதியா முஸ்லிம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்கள்ல ஈவு இரக்கம் இல்லாம வெடிகுண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியாப்பட்டவனுக்கு பாகிஸ்தானுக்கு நீங்க ஏன் வந்து இவ்வளவு ஆதரவா பேசுறீங்க? அது நமக்கு
எதிரி நாடுதான். தொப்புள் கொடு உறவு அப்படிங்கிறதெல்லாம் பொய் வேஷம். அவங்க நம்மள அப்படி நினைக்கவே இல்ல. ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே மாட்டாங்க. அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்தியாவா அவங்கள வந்து அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்றாரு இல்லையா? அதாவது நான் சனாதனத்தை ஒழிப்பேன், கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பேன்ட்டு. அதே மாதிரி தான் பாகிஸ்தான்காரன் இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் அவன் யாரையும் முஸ்லீமெல்லாம் இங்க நினைச்சே பார்க்க மாட்டா. இவ்வளவு எதுக்கு இவ்வளவு பேசுற சல்மா அவர்களையும் நவாஸ்கனி அவர்களையும் ஓவைசி அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட மாட்டாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் வந்து இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை வந்து ஹாஃபிர்கள்னு நினைப்பாங்க. அவங்க கூட பக்கத்துல உட்கார்ந்து பேச மாட்டாங்க. இதே இது வேற ஒரு ஹிந்து எம்பி எம்எல்ஏ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. ஆனா நவாஸ்கனிட்டையோ இன்னைக்கு இருக்கிற சல்மா அவர்கள்ட்டயோ ஓவைசி அவர்கள் நட்பு பாராட்ட மாட்டார். இதை நீங்க ஓப்பனா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். சல்மாட்டையோ நவாஸ்கனிட்டையோ கேட்டு பாருங்க. ஓவைசி உங்கள்கிட்ட எப்படி பழகுறாருன்னு கேட்டு பாருங்களேன். ஒரு மாதிரி புழுவை பாக்குற மாதிரி தான் ஓவைசி பாப்பாரு. இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். பாகிஸ்தான் நமக்கு நட்பு நாடு இல்லை, எதிரி நாடு தான். அதை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம மனசுல அப்படியே ஏத்திக்கிறணும். மனசுல ஏத்திக்கணும், மைண்ட்லயும் ஏத்திக்கிறணும். அவனுங்களால நமக்கு என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு கோவத்தினுடைய வெளிப்பாடுதான் எப்ப பார்த்தாலும் வந்து நம் நாட்டை வந்து தரைக்குறைவாகவும் கேவலமாவும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட நாங்க வந்து கல்கத்தா மேல தாக்குதல் நடத்துவோம் சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு. இருந்தாலும் நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே நாங்க 4 பிரிவா பிரிச்சு வச்சிருக்கோம்டா, இன்னும் ஏதாவது பேசுனா என்ன செய்வோம்னு தெரியாது, 80 துண்டாக ஆக்கிருவோம் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த நாட்டுக்குள்ள நம்மளுடைய வீரர்கள் போய் நின்று நமக்காக உசுர கொடுத்து அங்க நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்க தெரியாம பாகிஸ்தானுக்கு எதுக்கு போய் இங்க சப்போர்ட் பண்றீங்க? இல்ல சங்கிகள் ஏன் ஜீரணிக்க முடியலன்னு சொல்வீங்க? சங்கிகள் திருப்பி பதில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கேள்வி கேட்டா சங்கியா? நாட்டுப்பற்றோட இருந்தா சங்கியா? இது நம்ம நாடு, நம்ம வீடு. முதல்ல நம்ம நாட்டை நம்ம நேசிக்கணும். எல்லாரும் கமெண்ட்ல சொல்றாங்க இல்லையா, திங்கிற நாட்டுக்கு கொஞ்சமாவது விசுவாசமாக இருங்க. இது நம்ம நாடு, நம்ம வீடு. நிம்மதியா இருந்தா தான் எல்லாமே நல்லா இருக்கும். அதை விட்டு போட்டு ஓடி 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 போய் பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்றத முதல்ல நிறுத்துங்க. சல்மா அவர்கள் வந்து நம் நாட்டுக்கு எதிராக, அதாவது தேச துரோக வழக்கிலே வந்து இவங்களை வந்து என்னையே வந்து தாராளமாக விசாரிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுடைய பிரதிநிதிகள் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது இவங்களுக்கு தாராளமா விசாரிக்கலாம். விசாரிச்சு இவங்களுடைய பதவியை வந்து பறிக்கலாம். இவங்களை வந்து பதவி இல்லாமலே ஆக்கலாம். இதே மாதிரி நம்ம ரொம்ப யோசிச்சு இந்த முறை நம்ம எல்லாம் ஓட்டளிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா வந்து மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில தான் இருக்கு. சுத்தி இருக்கிற பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இவங்களால சோசியல் மீடியாவுல அந்த அளவுக்கு அந்த நாய்கள்லாம் போஸ்ட் போட்டு நம்மளை அப்படியே கடுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை ஃபுல்லா கட்டுப்படுத்தணும்னா ஒரு நல்ல அரசாங்கம் அமையணும். மேல ஒரு வலுவான அரசாங்கம் இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அரசாங்கம் அமைஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். அடுத்த லெவலுக்கு நம்ம நாடு வந்து முன்னேறி போக முடியும். முஸ்லிம்னாலே மூளை இல்லையான்னு சொல்லி கேட்கிறவங்க மத்தியில சல்மாவும் அப்படித்தான் நடந்திருக்காங்க. உங்களுக்கு மூளை இல்லையா அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு கேட்டதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். நானா என்ன சோத்த திங்கிறீங்களா, வேற என்னத்தையா திங்கிறீங்களான்னு நான் கேட்டிருப்பேன். என் ஃப்ரெண்டு கொஞ்சம் டீசெண்டா கேட்டிருக்கேன், என்னத்தை திம்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து நமக்கு நாட்டுப்பற்று கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு சல்மா அவர்கள் போஸ்ட் போட்டது மிகப்பெரிய தவறு. என்னையே அவர்கள் தாராளமாக விசாரிக்கலாம். இது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. இது வந்து சங்கிகளுக்கு தான் கோபம் வரணும்னு இல்லை, ஒவ்வொரு தமிழருக்கும் இந்த விஷயம் வந்து கோபம் வரணும். ஏன்னா இன்னைக்கு திமுக கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம் நாட்டை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு மறுபடியும் நம்ம ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தானையும் தமிழ்நாட்டையும் ஒன்னா சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் தட்டோட போய் நம்மளும் வந்து சோத்துக்காக நின்றுப்போம். அவன் ரொட்டிக்காக நிக்கிறான், நம்ம அரிசிக்காகவும் சோத்துக்காகவும் நம்மளும் போய் நிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழக அரசு கடன் வாங்கி வச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால மக்களே நல்லா யோசிச்சுக்கங்க. தமிழக மக்களை வெளிப்படையா, அதாவது கண்ணை திறந்து வச்சுக்கோங்க, கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கோங்க. எப்படியாப்பட்ட ஆளுகளுக்கு நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம்னு சொல்லி பாருங்க. இந்த தவறை இன்னொரு தடவை நம்ம செஞ்சோம்னா வெஸ்ட் பெங்கால் மாதிரி நம்ம தமிழ்நாடு மாறிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டு போக விடக்கூடாது. எல்லாரும் ஜாதி எல்லாம் நீங்க பார்க்காதீங்க இந்த தடவை. நமக்கு இந்த திமுக அரசு வேண்டாம், அவ்வளவுதான். அதாவது நம்முடைய உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி அழிக்கணுமா ஒழிக்கணுமா என்ன வேணாலும் நீங்க மனசுல உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இந்த முறை திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது. ஒரு என்டிஏ கூட்டணி நல்ல ஆட்சி வரணும். அப்பதான் வந்து இங்க வந்து ஒரு நல்ல சகோதரத்துவம் நமக்குள்ள இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்க
திமுக அரசாங்கம் பயங்கரமான மதவெறி பிடிச்சு அலையுது. எதைத்தான் மதத்தை வச்சு இன்னைக்கு ஓட்டு வாங்கிடலான்ட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் பாருங்களேன், இந்த முறை தோத்தார்னா அதுக்கு ஒரே காரணம் இஸ்லாமிய வெறுப்பு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நிற்கும். அதுக்கடுத்துதான் இந்து வெறுப்பே வந்து நிற்கும். இந்த 2 விஷயத்துக்காகவே இன்னைக்கு இந்த முறை வந்து திமுக அரசு மிகப்பெரிய தோல்வி அடையும். நீங்க வேணாலும் பார்த்துக்கிட்டே இருங்களேன். தமிழக மக்களே, மறுபடியும் சொல்றேன், விழித்துக் கொள்ளுங்கள். விழித்துக் கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள். நம்ம எல்லாம் பிழைச்சு நல்ல முறையில வாழணும். நமக்கு வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் வேணும். மேல நம்முடைய பாரத பிரதமருக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு, நம்முடைய பாரத பிரதமர் எந்த நாட்டுக்குமே கிடைக்காத பிரதமர். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் சொல்றான். இன்னைக்கு வந்து நமக்கு அதெல்லாம் கேட்கும்போது நமக்கெல்லாம் பெருமைப்படணும். இன்னைக்கு மோடி அவர்கள் நினைச்சா ஈரானுடைய போரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. கனடா பிரதமர் சொல்றாரு, மோடி நினைச்சா எல்லாத்தையும் எதையும் சாதிக்க முடியுங்கிறாரு. ஆஸ்திரேலியா பிரதமர் ஒண்ணு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது நமக்கு அதெல்லாம் பேசும்போது எனக்கெல்லாம் பெருமையா இருக்கு, கர்வமாக இருக்கு. இந்த பெருமையும் கர்வமும் ஒவ்வொரு தமிழருக்கும் வேணும். ஏன்னா தமிழ்நாட்டை அந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போகணுங்கிறோம். அவ்வளவு பிளான் வச்சிருக்காங்களாம். அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பீகார்ல இருக்க ஒரு காங்கிரஸ்காரர் என்ற சொல்றாரு, இந்த முறை என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்குமா பாரு, உங்க தமிழ்நாட்டை மோடி எந்த அளவுக்கு மேல கொண்டு வர்றாருன்னு பாருங்களேன். கோயில்களை ஃபுல்லா அந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பிளான் வச்சிருக்கிறாங்களாம். அதே மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம தமிழக மக்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும். நல்ல அரசாங்கம் அமையணும். அது நம்ம கையில தான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்தியா இஸ் நாட் எ தலால் நேஷன். நம்ம நாடு நமக்கு மட்டும்தான். நம்ம பிரதமர் நம்ம நாட்டை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறார். அதே மாதிரி நம்மளும் நம்ம நாட்டை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். மத்த நாட்டை பத்தி நமக்கு கவலையே இல்லை. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.